அதிமுகவில் தற்போது ஏற்பட்டுள்ள நிலைக்கு காரணம் இபிஎஸ் தான் என அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா விமர்சனம். ஜெயலலிதா மறைவிற்கு பிறகு அதிமுகவில் பொதுச் செயலாளர் இல்லை எனவும் சாடல். ஜெயலலிதா மறைவிற்கு பிறகு கடந்த 9 ஆண்டுகளாக எங்கு செல்வது என திக்கு தெரியாமல் இருந்தோம். உள்ளாட்சி தேர்தலில் தமிழகம் முழுவதும் தாவேகா வெற்றி பெற பாடுபடுவோம் என முன்னாள் அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன் உறுதி. %90 அதிமுகவினர் தாவேகாவில் இணைவார்கள் என்று அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா மீண்டும் பேச்சு. 50% அதிமுகவினர் தாவேகாவில் இணைந்து விட்டனர் எனவும் கருத்து. மாற்றுக் கட்சியிலிருந்து தாவேகாவிற்கு வருவோருக்கு உரிய மரியாதை வழங்கப்படும். புதிதாக இணைந்தவர்களுக்கு நிர்வாகிகளிடம் பேசி விரைவில் பதவிகள் வழங்கப்படும் என பொதுச் செயலாளர் ஆனந்த் உறுதி. திமுக என்ற தீய சக்தியை அழிக்க தூய சக்தி தாவேக வரவேண்டியது என்பது காலத்தின் கட்டாயம். உங்களின் எதிர்பார்ப்புக்கு ஏற்றவாறு பணியாற்றுவோம் என தாவேகாவில் இணைந்த கடம்பூர் ராஜு பேச்சு. புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை போல வாழும் வரை இனிமேல் விஜய்தான் முதலமைச்சர். அதிமுகவில் இருந்து விலகி தாவேகாவில் இணைந்த கடம்பூர் ராஜு புகழாரம். அடுத்த சட்டமன்ற தேர்தலில் 234 தொகுதிகளிலும் தாவேகா வெற்றி பெறும் என அமைச்சர் என் ஆனந்த் நம்பிக்கை. தாவேகாவை பொறுத்தவரை எந்த காரணத்தை கொண்டும் மரியாதை குறைவாக நடந்து கொள்ள மாட்டோம் என்றும் உறுதி. தாவேகா அலுவலகத்திற்குள் செல்ல அதிமுக முன்னாள் அமைச்சர்களின் ஆதரவாளர்கள் முண்டியடித்ததால் பரபரப்பு. தாவேகா அலுவலகத்திற்குள் நுழைய முயன்ற அதிமுகவினரை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் வாக்குவாதம். ஒரு கட்சியிலிருந்து மற்றொரு கட்சிக்கு லாபத்தை எதிர்பார்த்தே செல்வார்கள் என திமுக தலைவர் ஸ்டாலின் பேச்சு. சுய லாபத்துக்காக தான் ஆளுங்கட்சிக்கு செல்வார்கள் என்றும் அதிமுகவினர் தொடர்ந்து தாவேகாவில் இணைவதை மறைமுகமாக சாடினார். ஆட்சி பறிபோகும் என தெரிந்தும் எமர்ஜென்சியை எதிர்த்தோம் என திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. ஆட்சி முக்கியமல்ல, ஜனநாயகமே முக்கியம் என்று கருதும் கட்சி திமுக என்றும் திட்டவட்டம். பாஜக வந்துவிடக் கூடாது என்பதற்காகவே கூட்டணி கட்சியினரை வழி அனுப்பி வைத்தேன் என திமுக தலைவர் ஸ்டாலின் விளக்கம். திமுக தயவோடு தான் தற்போதைய ஆட்சி நடந்து கொண்டிருப்பதாகவும் பேச்சு. மக்களின் தீர்ப்பை மதித்து சுய பரிசோதனை செய்வதற்கு பதிலாக மற்றவர்களை குறை கூறிக்கொண்டே இருந்தால் திமுகவின் வீழ்ச்சி மேலும் அதிகரிக்கும். ராகுல் காந்தி குறித்த முரசொலி கட்டுரைக்கு காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாகூர் பதில். திருப்பரங்குன்றம் மலை மீது கார்த்திகையின் போது ஏற்கனவே உள்ள நடைமுறையின்படியே தீபம் ஏற்றப்படும். தீபம் ஏற்றும் விவகாரத்தில் மக்கள் அமைதியை விரும்புகின்றனர். திருப்பரங்குன்றம் மலை மீது தீபத்தூணில் தீபம் ஏற்றப்படுமா எனும் கேள்விக்கு அமைச்சர் நிர்மல்குமார் விளக்கம். திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்றும் விவகாரத்தில் உயர்நீதிமன்ற தீர்ப்பை அவமதிக்கும் வகையில் அமைச்சர் CTR நிர்மல்குமார் பேசியிருப்பது கண்டனத்திற்குரியது. இந்து மக்களின் பண்பாட்டு உரிமையை பறிக்க முயலும் அமைச்சரின் இந்த பேச்சை முதலமைச்சர் ஜோசப் விஜய் ஆமோதிக்கிறாரா என்றும் நயினார் நாகேந்திரன் கேள்வி. மதவாத சக்திகள் உள்ளே வந்து அரசியல் செய்ய நாங்கள் 100% அனுமதிக்க மாட்டோம். திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்றுவது தொடர்பான செய்தியாளர்களின் கேள்விக்கு அமைச்சர் CTR நிர்மல்குமார் பதில். திரைப்படங்களில் மறு வைத்துக் கொண்டு மாறுவேடம் என்பது போலதான் அண்ணாமலையின் புதிய இயக்கம். பாஜகவின் இன்னொரு முகமாக அண்ணாமலை கட்சி தொடங்கியிருப்பதாக அமைச்சர் வன்னியரசு விமர்சனம். சென்னை ராஜரத்தின மைதானத்தில் 2026ஆம் ஆண்டின் தமிழக முதலமைச்சர் காவலர் பதக்கங்கள் வழங்கும் நிகழ்ச்சி. சிறப்பாக செயல்பட்ட 300 பேருக்கு பதக்கங்களை வழங்கி கௌரவித்தார் சென்னை மாநகர காவல் ஆணையர் அமல்ராஜ்.
பொதுமக்களின் புகார்களை பரிவுடன் அணுகுவதுடன் சட்டத்திற்கு உட்பட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும். காவல்துறையினருக்கு சென்னை காவல் ஆணையர் அமல்ராஜ் அறிவுறுத்தல். தனியார் ஆம்னி பேருந்துகள் சென்னை கிளாம்பாக்கத்தில் இருந்துதான் இயக்க வேண்டும் என்ற போக்குவரத்து ஆணைய உத்தரவு ரத்து. போரூர், சுங்கச்சாவடி, சூரப்பேடு, மாதவரம் ரவுண்டானாவில் பயணிகளை ஏற்றவும் இறக்கவும் அனுமதி அளித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சென்னை எழும்பூர் ராஜரத்தினம் மைதானத்தில் நடைபெற்ற தமிழ்நாடு முதலமைச்சர் காவல் பதக்கங்கள் வழங்கும் விழா. 300 காவலர்களுக்கு முதலமைச்சர் காவல் பதக்கங்களை வழங்கினார் சென்னை காவல் ஆணையர் அமல்ராஜ். சென்னையில் திருட்டு மற்றும் வழிப்பறி சம்பவங்களை தடுக்க கோயம்பேடு காவல் நிலைய போலீசார் ட்ரோன் கேமரா மூலம் தீவிர கண்காணிப்பு. சந்தேகத்திற்குரிய வகையில் சுற்றித் திரிந்த நபர்களை பிடித்து விசாரணை. வத்தலகுண்டு அருகே தனியார் பொறியியல் கல்லூரியின் விடுதி வார்டன் மீது மாணவிகள் பாலியல் புகார். இரவு நேரங்களில் செல்போனில் அந்தரங்கமாக பேசி பாலியல் ரீதியாக துன்புறுத்தலில் ஈடுபடுவதாக திண்டுக்கல் மாவட்ட கலெக்டரிடம் புகார் மனு.